உறவு 6. கழக தலைவர் தன் மகளிடம் பிரகாசம் குறித்து பேசவும் தீபிகாவோ பல நேரங்கள் தன்னை ஏறெடுத்தும் பார்த்திராத பிரகாசத்தின் கண்ணியத்திலும் தான் கேட்கும் கேள்விகளுக்கு அளவோடு பேசுபவரின் பண்பிலும் மேடையில் அனல் பறக்கும் அவர் பேச்சுக்களில் அரிமாவாக கர்ஜிப்பவரின் ஆளுமையிலும் ஏற்கனவே கவரப்பட்டிருந்தார். தன் தந்தையிடம் அவர் வெளிப்படுத்தும் மேன்மையிலும் தன்னடக்கத்திலும் முற்றிலுமாக பிரகாசத்தின் வசம் எழுந்திருந்தவர் சிறு யோசனையின்றி தன் சம்மதத்தை தெரிவித்திருந்தார். உடனே பிரகாசத்தின் குடும்பம் பின்னணி குறித்து விசாரிக்கத் தொடங்கியவருக்கு நாதன் தொழில்முறையில் பெற்றிருந்த நற்பெயரும் அவரது அயராத உழைப்புமே ஒரு பானை சூற்றிற்கு பதமாகி போனது. அக்காலத்தில் கந்துவட்டியும் சாதாரண தொழிலாக பார்க்கப்பட பிரகாசம் அதில் ஈடுபட்டிருப்பது அவருக்கு தவறாக படவில்லை. அடுத்தடுத்து திருமண வேலைகள் மலமளவென நடைபெற அடுத்த ஒரு மாதத்தில் திருமணத்தையும் நடத்தி முடித்திருந்தனர். தன் வாழ்வில் இத்தகைய திருப்பம் வரும் என்று கனவிலும் பிரகாசம் நினைத்திருக்கவில்லை. வசதியில் குறைந்திருந்தாலும் எவ்வித ஏற்றத்தாழ்வும் பாராமல் கட்சி தலைவரின் மகளை மணக்கும் யோகம் தனக்கு அடித்திருப்பது குறித்து நம்ப முடியாமல் இருந்தார். அந்நிஜத்தை ஏற்றுக்கொள்ளவே அவருக்கு சில நாட்கள் பிடித்தது. ஆனால் கழக உறுப்பினர்களிடமே ஒழுக்கத்தை நேர்மையை எதிர்பார்க்கும் மனிதருக்கு இதுநாள் வரை தெரியாத தன்னுடைய கருப்பு பக்கங்கள் குறித்து இனிமேலும் தெரிய வராமல் பார்த்து கொள்வதே அவரது மாப்பிள்ளை பதவியோடு சேர்த்து அரசியல் கனவிற்கும் நல்லது என்று பிரகாசம் உணர்ந்திருந்தார். இப்போது பெண்களா அரசியலா என்ற கேள்வி அவர் முன் வைக்கப்பட்டிருக்க தனக்குள் பல மணி நேரங்களுக்கு பட்டிமன்றம் நடத்தியிருந்தார். இறுதியில் அரசியலே ஜெயித்திருந்தது. ஆம், இதுநாள் வரை விதவிதமாக பெண்களை அனுபவித்திருந்தவருக்கு அதைவிட அனுபவித்தே இராத பதவி மற்றும் புகழ் போதை பெரிதாக தெரிந்தது. அதனால் பெண்களை கை கழுவ முடிவெடுத்தார். அதன் தொடக்கமே சொல்லாமல் கொள்ளாமல் வசுமதியிடமிருந்து விலகியது. என்ன ஒன்று, இதுநாள் வரை எந்த பெண்களுக்குமே தன் பெயரை தவிர வேறு எதையும் தெரியாமல் பார்த்து கொண்டவருக்கு இனிமேல் அரசியலில் அடையப் போகும் நிலைகள் நிச்சயம் தன்னை அடையாளப்படுத்தக்கூடும் என்ற நிதர்சனம் புரியத்தான் செய்தது. பணபலமும் பதவி பலமும் எதையும் விழுங்கக்கூடிய வல்லமை பெற்றது என்பதால் பெண்கள் குறித்து அவர் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை. அப்படியே யாரேனும் துணிந்து தன்னை தேடி வந்தால் எதற்கும் ஒரு விலை உண்டு என்பதால் இது நாள் வரை அவர்களை அனுபவித்ததற்கான விலையையும் நிர்ணயித்து இருந்தார். ஆனால் அவர் எண்ணியது போல அல்லாமல் அவர் கடந்து வந்த பெண்களில் சிலருக்கு திருமணமாகி இருந்தது. திருமணமாகாத சிலரும் மான மரியாதைக்கு பயந்து அவரை தேடி வரவில்லை. அதனால் முழு மூச்சாக அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளத் தொடங்கியவர் மறுபுறம் தீபிகாவை தங்கமென தாங்கவும் தவறவில்லை. பின்னே மகளை தாங்கினால்தானே தன் பேச்சு மாமனாரான தலைவரிடம் எடுபடும். இந்த அடிப்படை விதி கூட புரியாத அரியா பிள்ளையா என்ன நம் பிரகாசம்? அனைத்து கணக்குகளையும் திட்டமிட்டு போட்டவருக்கு தெரியவில்லை தனக்கு மேலே இருப்பவனின் கணக்கு வேறு என்பதும் தன் வினைகளை அறுக்க தன் விதையே சீறி புறப்படும் என்பதும். ஏற்கனவே அவர் குறிப்பிட்டிருந்த கடைக்கு வட்டி வசூலிக்க வந்திருந்த பிரகாசத்தின் விழிகளில் வசுமதி சிக்கியது அவரது துரதிருஷ்டமாகத்தான் இருக்க வேண்டும். இல்லையென்றால் இதோ வன்மம் வழியும் விழிகளுடன் வசுமதியை பார்ப்பவரின் பார்வையே எடுத்து காட்டுகிறதே அவர் எதையும் செய்ய துணிந்திருக்கிறார் என்று. மேலும் சில நிமிடங்களுக்கு பயணித்த வாகனம் சென்று நின்றது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அமைந்திருந்த செங்கல் சூளையில். பெரும் சீற்றத்துடன் தன் புறக்கதவை திறந்து கொண்டு வந்த பிரகாசம் வாகனம் நின்றது கூட தெரியாமல் மடியில் முகம் புதைத்திருந்த வசுமதியின் முழங்கையை பிடித்திழுத்தார். என்னங்க, என்ன பண்றீங்க என்று கதவை பிடித்து கொண்டு வசுமதி அவரை பார்க்கவும், என்னடி நொன்னங்க என்று பல்லை கடித்தவர், "சே, கீழே இறங்கு" என்று இன்னும் வேகமாக இழுத்தார். அதில் நிலை தடுமாறிய வசுமதி காரிலிருந்து கிட்டத்தட்ட கீழே விழ இருந்தவர் ஒரு வழியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு நடுக்கத்தோடு பிரகாசத்தை பார்த்தார். "என்னடி பார்வை" என்று ஓங்கி அறைந்த பிரகாசத்தின் பார்வை வசுமதியின் வயிற்றில் படிந்தது. அதில் இன்னுமே கொதித்து போனவர் வசுமதியின் முடியை கொத்தாக பிடித்து, "என்னடி இது" என்று அவரது மேடிட்ட வயிறை சுட்டி காட்டினார். பிரகாசத்தின் புது அவதாரத்தில் திகைத்து நின்ற வசுமதிக்கு மூளை ஸ்தம்பித்து போக நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டிக்கொண்டு பேச்சு எழாமல் போனது. "ஏண்டி, அதுதான் 2 முறை மாத்திரை வாங்கி கொடுத்தனே, அதை வாங்கி தின்னு தொலைக்க வேண்டியது தானே. ஏண்டி வளர விட்டு ஏன் தாலியை அறுக்குறீங்க? இதை பார், வள வளன்னு பேசி எனக்கு பழக்கம் இல்லை. உனக்கு 2 வாய்ப்பு தரேன்.
அதில் எது வேணும்னு நீயே முடிவு பண்ணு என்று சொல்ல, ஏதோ புரியா மொழியை கேட்டது போல விழிகள் விரிய வசுமதி திகைத்து நின்றிருந்தார். முகம் கடுகடுக்க கார் கதவை திறந்து 100 ரூபாய் கட்டுக்கள் 2 எடுத்த பிரகாசம் திரும்பிய அதே வேகத்தில் அதை வசுமதியின் முகத்தில் விட்டெறிந்து, உனக்கான ரேட் எடுத்துட்டு சத்தமே இல்லாமல் ஊரை விட்டு ஓடிடணும். இல்லை இந்த படத்தில் வர மாதிரி காவிய காதல்னோ உன் பிள்ளைக்கு என் இனிஷியலை போட முயற்சி பண்ணணும்னோ இல்லை வீராவேசமாக என்னை பழி வாங்கணும்னோ கிளம்புற எண்ணத்தில் இருந்த என்று நிறுத்தியவரின் பார்வை சூளையின் மீது ஒரு நொடி படிந்து மீண்டது. யோசிக்கவே மாட்டேன், கொளுத்திட்டு போய்கிட்டே இருப்பேண்டி, உனக்கு 10 நிமிஷம் டைம் என்றவர் வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்து தன்னை மட்டுப்படுத்த வேண்டி சிகரெட்டை எடுத்து உதட்டில் பொருத்தி பற்ற வைத்தார். அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக தொடர்ந்து தன்னை தாக்கியதில் எதையும் கிரகிக்க முடியாமல் நின்ற வசுமதிக்கு நிஜமாகவே பிரகாசம் பேசியதில் பாதி புரியவில்லை. அதிலும் பணத்தை முகத்தில் விட்டெறிந்து தனக்கான ரேட் என்றது எதனால் என்று சுத்தமாக புரியவில்லை. தன்னை எங்கு அழைத்து செல்கிறார் என்று தெரியாமல் போனாலும் தன்னை பிரகாசம் ஏற்றுக்கொண்டதே யானை பலம் கொடுத்திருந்தது. முதலில் அவர் நெஞ்சில் சாய்ந்து பெற்றோரை இழந்தது, படிப்பை நிறுத்தியது, ஊராரின் பேச்சு என்று இத்தனை நாட்கள் பட்ட வேதனையை சொல்லி அழ வேண்டும். இரட்டை குழந்தைகள் குறித்தும் அதன் அசைவுகள் குறித்தும் பகிர வேண்டும். பிரகாசத்தை திருமணம் செய்து கொண்டு காலம் முழுக்க அவர் நிழலில் தன் வாழ்வை கழிக்க வேண்டும் என்று பல ஆசைகளுடன் மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்தவருக்கு எடுத்ததுமே அவர் தன்னை அறைந்ததில் அனைத்தும் மண்கோட்டையாக சரிந்து சிதறித்தான் போனது. பிரகாசத்தை காதலித்த காலங்களில் என்றுமே கொஞ்சலும் குழைவுமாக வெளிப்படும் அவர் குரலும், பூவை விட மென்மையாக தன்னை அணுகும் அவர் கரங்களும் இன்று அதற்கு நேர்மாறாக செயல்படுவதைக் கண்டு ஸ்தம்பித்து போனார். தான் கொடுத்த கெடு முடிவடையவும் சிகரெட்டை தூக்கி எறிந்துவிட்டு குதித்து கீழே இறங்கியவர், என்னடி முடிவெடுத்த என்று உருமினார். ஹா என்று தலையை உயர்த்திய வசுமதிக்கு அங்கு தன்னை கொன்று கூறு போடும் பிரகாசத்தின் பார்வையில் எதுவும் பேச இயலாமல் தலையை குனிந்து கொண்டவர் ஒருவாறு தைரியத்தை வரவழைத்து கொண்டு, எனக்கு உங்களை விட்டா நம்ம குழந்தைங்களுக்கும் யாரும் இல்லை. எல்லாரும் அசிங்கமாக பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியாது, சிலர் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாங்க. எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே என்னை இந்த நிலைமையில பார்க்க முடியாமல் என்றவரின் குரல் உடைய, நான் நீங்கள் தானே என்னை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னீங்க என்றவரின் பேச்சு தடைப்பட்டு போனது அவரது கழுத்தை அழுந்த பற்றி நெரித்து கொண்டிருந்த பிரகாசத்தின் கரங்களின் அழுத்தத்தில். ஏய், இந்த புண்ணாக்கெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்லைன்னு நான் தான் சொல்றேனே, அப்புறம் என்ன அப்ப இப்ப என்று பற்கள் நரநரக்க கேட்டவரின் குரலில் கிஞ்சித்தும் இலக்கமின்றி போனது. மேலும் அழுத்தம் கூட்டியவர், நான் ஆம்பலடி, 1000 சொல்லுவேன், நான் கூப்பிட்டா உனக்கு எங்க போச்சு புத்தி, உன்னை எமட்டி படுக்க சொன்னா என்றதில் வசுமதிக்கு சர்வமும் ஒடுங்கி போனது. உடல் முழுக்க அமிலம் இறைத்தது போல துடிதுடித்து போனவர் தன் பலத்தை எல்லாம் கூட்டி கழுத்தில் இருந்த அவர் கரத்தை விளக்கினார். என்னங்க, ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க என்று கையெடுத்து கும்பிட்டவர் தன் நிலையையும் மறந்து அவர் பாதங்களை இறுக்கமாக பிடித்து கொண்டு, இது உங்க குழந்தைங்க, ஆனா பறக்கிறதுக்கு முன்னாடியே ஊர்ல எப்படியெல்லாம் பேசுறாங்க தெரியுமா என்றவருக்கு இது நாள் வரை தான் பட்ட வலிகளை வார்த்தை கொண்டு வடிக்கும் வழி தெரியாமல் போக அவரின் அழுகை கதறலாக வெளிப்படத் தொடங்கியது. அதுக்கு என்னடி ஆதாரம் என்று 2 கரங்களையும் மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு கோணல் பார்வை பார்த்தவரின் குரலில் அத்தனை எல்லல். ஆதாரமா? எதுக்கு என்று திகைத்த வசுமதிக்கு என்ன பதில் கூறுவது என்று புரியவில்லை. ஸ்டாப் இட், ஜஸ்ட் ஸ்டாப் இட் பிரீத்தி, என்னால் இதுக்கு மேல கேட்க முடியாது என்ற அலரின் வார்த்தைகளில் இறுக்கத்துடன் கடந்த காலத்தை கூறிக்கொண்டிருந்த பிரீத்தியும் தன் பேச்சை நிறுத்தினாள். I just can't take it anymore, really miserable என்ற அலர் வழியின் முகமும் வசுமதியின் அறியாமையின் விளைவால் கசங்கியிருந்தது. இதுக்கேவா என்று எல்லலுடன் பிரீத்தி பார்க்கவும், எஸ், முடியல, யாராவது ஒரு கர்ப்பிணிய, அதுவும் 2 குழந்தைங்களை சுமந்துட்டு இருக்கிற பொண்ணு இப்படி ஹராஸ் பண்ணுவாங்களா? கொஞ்சமும் மனிதாபிமானம் இல்லாத செயல். ச்சே,
தன்னோட குழந்தைங்கள சுமந்துட்டு இருக்காங்கன்னு கூட பார்க்காம அவங்கள கழுத்தை நெரிச்சு என்றவள் ஆறுதலாக தன்னை அணைத்திருந்த எழிலிடம், எப்படி மாமா, பாவம், அவங்களுக்கு வெறும் 17 வயசு தான். உலகம் புரியாத வயசுல சரியான கைடன்ஸ் இல்லாம அவரோட வலையில இவங்க விழுந்துட்டாங்க. பண்ணின தப்புக்கு வாழ்க்கையை தொலைச்சு எதிர்காலம் புரியாம இருந்தவங்க ஆல்ரெடி ஊர் முன்னிலையில அசிங்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் எப்படி இந்த மாதிரி நடந்துக்க முடிஞ்சது என்று கேட்க ஆதூரமாக அவள் முதுகை வருடி கொடுத்தான் எழில். பிரீத்தியின் புறம் திரும்பியவள், ஓ காட், அவங்க அப்பா அம்மாவை வேற எழுந்திருக்காங்க. அவங்க மேல தப்பு இருக்குதுனாலும் அவரை தண்டிக்க இந்த ஆளு யாரு? இவன் என்ன பெரிய யோகியனா என்றவளின் பேச்சில் சித்தப்பாவின் மீது இருந்த மரியாதை முற்றிலுமாக மறைந்திருந்தது. அதை கண்ட பிரீத்தியின் முகத்தில் இளமுறுவல் படர, இதையே உன்னால ஏத்துக்க முடியலையே, இதுக்கு மேல அவன் பண்ணினதை சொன்னா தாங்குவியா? நீ தாங்கினாலும் தாங்காம போனாலும் நடந்த நிஜம் இதுதான். சொல்லுன்னு சொன்னீங்களே, சொல்ற கேளுங்க என்ற பிரீத்தி தொடர்ந்து கூறவும் அதை கேட்கும் திடமில்லாத அலரின் முகம் நிறமிழந்து போனது. பின்னே நாதன் போன்ற நேசமிகு தந்தையின் கலப்படமில்லா தூய அன்பில் வளர்ந்த அலருக்கு சொந்த இரத்தத்தின் மீதான பிரகாசத்தின் இக்கொடூர செயலை ஏற்றுக்கொள்வது எத்தனை கடினம் என்று பிரீத்திக்கும் நன்கு தெரியும். அதுதான் சரணிடமிருந்து பிரிந்து வந்து நாதனுடன் அவள் தங்கியிருந்த சில காலத்தில் ஊன் உறக்கம் தொலைத்து சதா சர்வகாலமும் அவளை கண்காணித்து தன் கண்ணின் மணி போல பிரீத்தியை காத்தவரது தூய அன்பை, அக்கறையை, நேசத்தை அனுபவித்தவளுக்கு தெரியாதா தம்பி மகளான தன்னிடம் வெளிப்பட்ட நாதனின் அன்பு எத்தனை சுயநலமற்றது என்று? ஆனால் துரதிருஷ்டவசமாக அப்போது பிரகாசத்தின் மீதான பழிவெறியில் நாதனின் நிஜமான துடிப்பை, தவிப்பை உணராமல் போனவளுக்கு அது வேம்பாக கசந்து போனதுதான் நிதர்சனம். தாள முடியாமல் கரங்களை கோர்த்து அதில் முகம் புதைத்து அமர்ந்துவிட்ட அலரை பார்த்தபடி மீண்டும் தொடர்ந்தாள் பிரீத்தி. திரும்ப எங்க அம்மாவை கண்ணங்கண்ணம்மா அரைஞ்சவன் எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் அவனுக்கு கிடைச்சதுன்னு சொன்னான். அது மட்டும் இல்ல, இப்போ மிஸ்ஸஸ் தீபிகா கர்ப்பமா இருக்கிறது வரைக்கும் சொல்லி முடிச்சவன் தாகத்துல தவிச்ச எங்க அம்மா தண்ணின்னு கேட்டதை கூட காதுல வாங்காம ஆவேசமா அவங்க கழுத்தை பிடிச்சு கர்ப்பிணின்னு கூட பார்க்காம தன்னோட சுயநலத்துக்காக அவங்கள ரொம்பவே இழிவுபடுத்தி நாராசமான வார்த்தைகளால பேச ஆரம்பிச்சான். கர்ப்பம் தரிச்சிருக்கிற பெண்களை என்னைக்குமே மரியாதையோடும் வாஞ்சையோடும் தெய்வத்திற்கு இணையாவும் பார்க்கிற மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் மத்தியில அவன் கொஞ்சம் கூட இரக்கமில்லாம என்ற பிரீத்தி உள்ளுக்குள் ஆர்ப்பரிக்கும் உணர்வுகளின் அழுத்தத்தை கையாள முடியாமல் கண்களை மூடி நின்றாள். பின் மெல்ல விழிகளை மலர்த்தியவள், மாமா, நான் இந்த கோலத்துல உங்க எல்லார் முன்னாடியும் வந்தப்போ கூட நீங்க, அலர், அவங்க அப்பா யாருமே என்னை தப்பா ஒரு வார்த்தை கூட பேசல. இவரை தான் கேள்வி கேட்டீங்க. ஏன் அலர் ஒரு நிமிஷம் கூட நான் தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கலான்னு யோசிக்கவே இல்லை என்று சொல்ல, அது நேரம் வரை முகம் பொத்தியிருந்த அலர் தலை உயர்த்தி பார்த்தாள். ஏன்னா காலங்காலமா தப்புனா அது பசங்களோடதாக தான் இருக்கும். பொண்ணுங்க பாதிக்கப்பட்டவங்க, வீக்கர் ஜெண்டர், அவங்களால என்ன பண்ண முடியும்னு அவங்க மேலே இருக்கிற சாஃப்ட் கார்னர் அவங்களோட தப்பை யோசிக்க விடாமல் அழகாக மறைச்சிடுது. ஆனால் இங்கே பெண்களோட இந்த நிலைக்கு பெண்கள் தான் காரணம். ஊசி இடம் கொடுக்காம நூல் எப்படி அலர் நுழையும் என்று கேட்க, அதற்கு பதில் சொல்லாத அலரின் இடுங்கிய விழிகள் குற்றம் சுமத்தும் பார்வையை சுமந்து தன்னை துளைப்பதை உணர்ந்த பிரீத்தி, ஆனால் இங்கே ஊசி இடம் கொடுத்தாலும் நுழைய மறுக்கும் நூல்களும் உண்டுன்னு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சரணை பார்த்தபடி சொன்னவளின் மனமோ இத்தனை நாட்கள் உடனிருந்தும் அவன் மனதை ஜெயிக்க முடியாத இயலாமையில் விம்மி வெடித்தது. அடி வயிற்றிலிருந்து எழும் கேவலை அரும்பாடுபட்டு கட்டுப்படுத்தியவள் சில நொடிகளுக்கு பேச்சற்று போனாள். கனத்த அமைதி நிலவ யாருமே அதை களைய முற்படவில்லை. முதல்ல இதை சாப்பிடு, அப்புறம் பேசிக்கலாம் என்று பிரீத்தியின் முன் பழங்கள் அடங்கிய தட்டை நீட்டினான் எழில். எதுவும் சொல்லாமல் அமைதியாக அவள் உண்ண மிதமான சூட்டில் பாலை கொண்டு வந்து வைத்தான். வியப்புடன் அவனை பார்த்த பிரீத்தியின் விழிகள் அவளையும் அறியாமல் கலங்க அதை துடைத்தபடி பாலை குடித்து முடித்தவள், எங்க விட்ட என்று நெற்றியை தட்டி, ஆனால் இங்கே எங்கள் அம்மா மேலேயும் சரி பாதி தப்பு இருக்கு மாமா. எங்கள் அம்மாவோட அறியாமை, அவன் மேலே வச்ச முட்டாள்தனமான நம்பிக்கை, பெற்றவங்க ஏமாத்தினதுன்னு பெரிய லிஸ்டே இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே அந்த வயசில் வந்ததுக்கு பேர் காதலே இல்லை. அப்படியே வச்சுக்கிட்டாலும் முறை இல்லாமல் தன்னை ஒருத்தன் தொடர்றதை எப்படி அனுமதிக்கலாம்
என்றவள் விழிகளில் அத்தனை சினம். அப்படி என்ன காதல்? மண்ணாங்கட்டி காதல். தனிமையையும் மறைவிடத்தையும் தேடி போய் பண்ற திருட்டுத்தனத்துக்கு பேர் காதலா? ஆணோ பெண்ணோ ஊரார் முன்னிலையில் முறையான பந்தத்துல இணையறதுக்கு முன்னாடி கட்டுப்பாடு இல்லாத வரம்பு மீறல்கள் அவங்கள எந்த நிலையில கொண்டு நிறுத்தோன்னு வாழ்க்கை எங்க அம்மாவுக்கு செருப்பால் அடிச்சு புரிய வச்சிருச்சு மாமா. ஆனா நாங்க அவனோட குழந்தைங்கன்னு தெரிஞ்சோம் எங்க அம்மா கிட்ட எவன் கூடவோ போய் நீ பெத்து போடுறதுக்கெல்லாம் ஏன் இனிஷியல் கொடுக்கணும்னு நினைக்கிறது பேராசடின்னு சொல்லி நாக்குல நரம்பு இல்லாம அசிங்கப்படுத்தி அடிச்சு ஏண்டா வாழறோன்னு நினைக்க வச்சுட்டான் என்றிட அதை கேட்ட அலரின் முகமே இறுகி போனது. இத்தகைய மிருகத்தையா அன்று தான் தாங்கி பிடித்தோம் என்று மனம் கூசி போனது. இத்தனைக்கும் எழில் கூறினானே அவனை தொடுவதே பாவம் என்று. அவள்தான் அதை கூட புரிந்து கொள்ள முடியாத முட்டாளாக இருந்திருக்கிறாள். ஏற்கனவே அவனோட கோர முகம் தெரிஞ்சதிலேயே பாதி உயிராகி போயிருந்த எங்க அம்மாவை விலை மாதுவோட ஒப்பிட்டு அவங்க மிச்ச சொச்ச உயிரையும் எடுத்தவன் மொத்தமா அழிக்க வேண்டி திரும்ப அவங்க கழுத்தை நெரிக்க தொடங்கினான் என்றிட அலரின் உடலில் பெரும் அதிர்வு. எங்க அம்மாவுக்கு தன்னோட கனவு எல்லாம் கனவாவே போயிட்ட விரக்தியில வாழ்க்கை மீது இருந்த பிடிப்பே போயிருச்சு. இனியும் எதுக்கு வாழணும்? வாழ்ந்து இதுக்கு மேலேயும் சமுதாயத்தோட பார்வையில இன்னும் கீழிறங்கி போகணுமா? தன்னோட உயிரோட சேர்ந்து நாங்களும் அழிவோமேன்னு கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு பித்து பிடிச்ச நிலை. அவங்களுக்கு பிடிப்பில்லாம போயிருக்கலாம், ஆனா எங்களுக்கு வாழணுங்கிற ஆசை இருந்திருக்கு. அவன் நெரிச்சதுல மூச்சு காற்று தடைப்பட்டு போகவும் நாங்க 2 பேரும் உள்ள இருந்து பலமா உதைச்சிருக்கோம். அப்பதான் எங்க அம்மாவுக்கு ஸ்மரணே வந்திருக்கு. உடனே அவங்கிட்ட இனிமேல் உயிரே போனாலும் இந்த பக்கம் வரமாட்டேன்னு கண்ணீரோட சொல்லவும் தான் அவங்கள விட்டான். விட்டதோட மட்டும் இல்லாம எங்கேயாவது போய் தொலை, ஆனா உன் பிள்ளைக்கு இனிஷியல் கேட்டு திரும்ப வந்துடாத. உன்னை மாதிரி வேசியெல்லாம் கௌரவமான வாழ்க்கைக்கு ஆசைப்படுறது தப்புடின்னு எச்சரிச்சு அனுப்புறதுக்கும் மறக்கல மாமா. அவன் தன்னோட கையை தளர்த்தவும் உயிர் தப்பிச்சா போதும்னு அந்த இடத்த விட்டு ஓடின எங்க அம்மா போய் நின்னது ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி. எங்க இனி இந்த ஊர்ல இருந்தா குழந்தைய கொன்னுடுவானோன்னு பயந்தவங்களுக்கு தன்னை அசிங்கப்படுத்தின ஊரார் முன்னாடி திரும்ப போய் நிக்கிற தைரியமும் இல்லை. அதனால யார் கண்ணிலையும் படாம ஊரை விட்டே போக முடிவு பண்ணி எதிர்காலம் என்னன்னே தெரியாம கிடைச்ச ட்ரெயின்ல ஏறி இருந்தாங்க. கையில ஒரு பைசா இல்லாம அடுத்து என்னன்னு கூட யோசிக்க முடியாம எங்க போய் சேர போறோன்ற இலக்கில்லாம எங்களை காப்பாத்துறது மட்டுமே குறிக்கோளா இருந்தவங்க போய் சேர்ந்த இடம்தான் சென்னை. ஆனா அவன் எங்க அம்மாவை நம்பல. அவங்கள கண்காணிக்க பின்னாடியே ஆள் அனுப்பி இருந்திருக்கான். எங்க அவங்க திரும்ப உரிமை கொண்டாடிட்டு வந்தா தன்னோட அரசியல் கனவு ஆட்டம் கண்டுடுமோன்னு அவனுக்கு இருந்த பயம் எங்க அம்மாவை கண்காணிக்க பின்னாடியே ஆள் அனுப்ப வச்சிருக்கு. இல்லாட்டி எப்படி எங்க அம்மா குழந்தை பிறந்த 3வது நாளே சரியான விலாசத்துக்கு அவன் எங்களை தேடி வந்திருக்க முடியும் என்றதில் அனைவரின் முகமும் மேலும் திகைப்பில் ஆழ்ந்தது.